அவர் அந்த பாட்டில் அடிக்கிறார்களோ அந்த பக்கத்தில் அவர் இது வேதனைப்படுறாரு. ராமா ராமான்னு பாடுறாருன்னு சொல்லி உண்மைதானான்னு இப்போ ஓம் சக்தி எல்லா பத்திரிகையிலையும் போட்ட உடனே அவர் ஃப்ளைட்டில் திருவாண்டரம் வந்துட்டார். உடனே இங்கே உள்ள இபி எல்லோரும் போயிட்டாங்க. போய் அவரை சில அடிக்க மயிலாடி எங்கே வச்சு அடித்தாங்க. மயிலாடி இப்போ அங்கே போய் பார்த்து இந்த கையில் அடிக்கிறாங்க, வலது கையில். உடனே திரும்ப ரிட்டர்ன் பண்ணி நேரே ஃப்ளைட்டில் போய் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிற சாமி இந்த கையை பிடிச்சிட்டு ராமா ராமான்னு இந்த சொல்லிகிட்டு இருக்கார். சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு உடனே கிருஷ்ணா, அவருக்கு சாமிக்கு பக்தர் தானே, உனக்கு சந்தேகம் தீர்ந்தா? இந்த பிச்சைக்காரனுக்கு அடிக்கிறது உண்மையாக பொய்யான்னு நினச்சாங்க. சந்தேகம் ஆமாம் சாமி கூட வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு வரலாறு அவரே ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். நீங்கள் உங்களுடைய பாட்டு இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த வச்சிருக்கீங்க பாட்டில். அது எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். நீங்கள் பண்ணது வந்து அருமையான பாட்டு. ஒன்றே தெய்வம் நீயே பார்க்கலாம். ஒன்றே தெய்வம் நீயே. இப்போ ஒன்றே தெய்வம் நீயே பார்க்கணும், அதை படிங்க. ஆமாம், அது ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் सद्गुरुनाथ महाराज की जय। ஒன்றே தெய்வம் நீயே பகவான், அபயம் தருவாய் குருநாதா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான், அபயம் தருவாய் குருநாதா. ஜோதி ராமா சூரகுமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய जय राम, श्री राम जय राम जय जय राम. ஒன்றே தெய்வம் நீயே பகவான், அபயம் தருவாய் குருநாதா. இரண்டு செவிகளில் சதாவும் நாமம் ஒலிக்க செய்வாய் குருநாதா, ஒலிக்க செய்வாய் குருநாதா. ஜோதி ராமா சூரகுமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. மூன்று உலகம் அளந்த சரணம் மலர்ந்த கமலம் குருநாதா. நான் மறை வழியே வந்தாயே, வேதம் நீயே குருநாதா, வேதம் நீயே குருநாதா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான், அபயம் தருவாய் குருநாதா. இரண்டு செவிகளில் சதாவும் நாமம் ஒலிக்க செய்வாய் குருநாதா, ஒலிக்க செய்வாய் குருநாதா. ஜோதி ராமா சூரகுமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஐம்புல கள்வனை அடக்கி என்னுள் ஆள்கொள்ளுவாயே குருநாதா. அருபகை பகைவனை விரட்டி என்னுள் ஆட்சி புரிவாய் குருநாதா, ஆட்சி புரிவாய் குருநாதா. ஒன்றே தெய்வம் நீயே பகவான், அபயம் தருவாய் குருநாதா. இரண்டு செவிகளில் சதாவும் நாமம் ஒலிக்க செய்வாய் குருநாதா, ஒலிக்க செய்வாய் குருநாதா. ஜோதி ராமா சூரகுமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய
ஜெய ராம் ஏழுமலையில் வாசம் செய்யும் திருமங்கடம் ஏ குருநாதா கெட்டாத பக்தி அணியை எனக்கு பரிசு தருவாய் குருநாதா பரிசு தருவாய் குருநாதா ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா இரண்டு செவிகளில் சதா உன்னாம் ஒலிக்க செய்வாய் குருநாதா ஒலிக்க செய்வாய் குருநாதா ஆலாவீத பக்தியை வேண்டி உந்தாள் பணிந்தேன் குருநாதா தசாவதாரம் என்று எனக்கு காட்டுவாயோ குருநாதா காட்டுவாயோ குருநாதா ஒன்றே தெய்வம் நீயே பகவான் அபயம் தருவாய் குருநாதா இரண்டு செவிகளில் சதா உன்னாம் ஒலிக்க செய்வாய் குருநாதா ஒலிக்க செய்வாய் குருநாதா ஓகே ராமா சூரகுமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மிக அற்புதமாக ஐயா பாட்டு அது அந்த சாங் வந்து வயலின் நீங்கள் வந்து அந்த இந்த இது இருக்கு இல்லையா அந்த அது என்னது அழகா பாடுவீங்க. கனியை எனக்கு பறித்து தருவாய் குருநாதா பறித்து தருவாய் குருநாதா யோகி ராமா சூரத்து நீங்கள் சூரத்துலாம் சொல்ல யோகி ராமா சூரத் குமார் அப்படி பாடுவீங்க. அதை சூரத் குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா ரொம்ப நல்லா இருக்கும். அது 5 சரணம்னு நினைக்கிறேன். 5 சரணம் போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அது அவ்வளோ ரொம்ப ரசித்து கேட்பேன். நான் படிக்கல, பட் நான் பாடுவேன். இல்லை அதுதான், அதாவது இது வந்து ரொம்ப ஞானம் உள்ளவங்க பாடின மாதிரிலாம் இருக்காது, ஆனால் தப்பே இருக்காது. அவர் பாடுறதுல வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் வந்து அந்த ஃபீல்டில் மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன். அதனால் அப்போ அதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு அதனால தான் சொல்கிறேன், இந்த சாங்கை பொறுத்து மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டப்பு டப்பு டப்புன்னு பாடுவார். இந்த ஒரு சாங் மட்டும்தான் அந்த வயலினை அப்படிங்கும்போது நமக்கு அப்படியே மேலே போகும் கீழே வரும், அப்படியே கெஞ்சிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரசித்து கேட்பேன். இந்த சாங் மட்டும் எப்போ ரொம்ப ரசித்து கேட்பேன் நான். ஆமாம். அப்புறம் நீங்கள் அதனுடைய வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோலாம் நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து 2014-15 இவர் இந்த ஆலம்பர் செல்வன் சொல்ல அவர் தான் உங்களுடைய இதெல்லாம் எனக்கு காட்டி இது பண்ணார். அதுக்கப்புறம் நான் ஒன்லி ஆடியோ மட்டும் தான் கேட்பேன். ப்ளஸ் உங்களுடைய இது மார்னிங் பூஜை இருக்கலாம் 6 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு நான் 5:30 மணிக்கு 6 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்ச உடனே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் அவங்க லைவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் நம்பூதிரியை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்குள்ளே ஜோடனை எல்லாம் காலையில் எத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பாங்கன்னு தெரியாது, இவர் குரல் வந்துடும். ஆமாம். பட் இவருக்கு முகத்தெல்லாம் காட்ட மாட்டார், ஒன்லி இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, லைவில் இருக்கும். அதான் கனிமடத்தோட பொறுத்தவரையில் என்னோட இது வந்து அதுதான். ஆமாம் ஆமாம். ஏன்னா 5 கால பூஜை வேறு எங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் இதை நினைக்கவே இல்லை. நான் இங்கே வந்து அந்த யோகிராம் சாங்கை வந்து நான் பாடுவேன்னு நினைக்கவே இல்லை. எப்படியும் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆமாம் ஆமாம். இது எனக்கு நேரம் நம்பவே முடியல. ஏன்னா இது பாருங்க, நாங்கள் மைக் செட்டு ஒன்றும் வைக்கணும்னு நினைக்கல. தம்பி உடனே ஜோசின் என்ன இருந்தாரு, அவர் தான் அழைப்பார். ஒரு பாக்ஸ் எங்கள் கல்யாணத்துக்கு வச்சதை உடனே கனெக்ஷன் பண்ணி ஓகே ப்ரீ பிளான். அது அதான் நான் இறங்கும்போது தார் காலில் ஒட்டிச்சு.
எல்லாம் எவரி மூமெண்ட் அதான் எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். நீங்கள் நான் வந்து காணிமடம் இனி எப்போமாவது ஒரு தடவை நான் தான் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கனால காணிமடம் என்றைக்காவது போகணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அது எப்படி நடக்குதுன்னு. காணிமடம் போகணுன்னு நினைக்கிறேன். அமரப்பட்டு இப்போதைக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுற்றுப்பிரயாணம் போகலாம். அப்படி போகும்போது நான் நாகர்கோவில் மட்டும் போகாமலே இருந்தேன். திருச்சி வருவேன், இதில் வரும். அப்புறம் நாகர்கோவில்னா இப்போ இவரை பார்க்கணும், இவர் என்னுடைய ஸ்டாஃபு. ஆமாம், அவர் இங்கே வந்துட்டு இல்லை, தூத்துக்குடியில் என் கூட வேலை பார்த்தவர் இப்போ இங்கே வந்துட்டார். ஆமாம், ப்ரொமோஷனில் இங்கே வந்துட்டார். சரி, இவரை இப்போமாவது ஒரு நாளைக்கு பார்க்கணுமே, ஜவஹரை போய் பார்ப்பேன். அவர் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கார், போய் பார்ப்போன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா என் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய பையனுக்கு கல்யாணம் திருச்செந்தூரில், நேற்று கல்யாணம். அப்போ நான் இந்த டூர் ப்ரோக்ராம் போடும்போது அங்கேருந்து வர்றோம். அப்படியே ஓரி பார்க்கும். ஓரி வந்து எங்களுடைய குலதெய்வம். ஓரி சும்பலி அந்த நாடார் ஓரி இருக்குல்ல, அது எங்களுடைய குலதெய்வம். அது குலதெய்வம். ஆனால் நாங்கள் எப்பவும் அந்த ஊருக்கு வருவோம், அந்த கோயிலுக்கு வருவோம். பட் அது வந்துமே எனக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ அப்படியே போடும்போது அந்த ரூட்டை போடும்போது காணிமடம் நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வருது. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சார் நீங்கள் அப்போ திருநெல் நாகர்கோவில் போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஓரி போய்ட்டு காணிமடம் போய்ட்டு ஜவஹரை பார்த்துட்டு அங்கே சங்கநேரில் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு நீங்கள் நாகர்கோவிலேருந்து ட்ரெயின் ஏறினா என்ன அப்படிங்காரு. போடியா டிக்கெட் போடு அப்படின்ட்டாச்சு. ஆமாம், இதுதான் பிளானு. இப்போ நேற்று நான் இந்த என்னுடைய பிளான் 1 மணி நேரத்துக்கு ஒரு பிளான் போடுவோம். 1 மணி இந்த 1 மணி நேரம் நான் இங்கே, இன்னும் 1 மணி நேரம் இன்னொரு இடத்துல இருப்பேன். அப்படி போடும்போது நான் காணிமடம் மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடலை. அங்கே ஒவ்வொரு காணிமடம் அந்த கோயில் அதெல்லாம் கிடையாது. காணிமடத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடணுங்கிறீங்க, லைன் போடணுங்கிறீங்க, இதை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வரேன். ஏமா எல்லாருமே எனக்கு வந்து மின் நுகர்வோர் வரணும், கன்சியூமர் தானே எங்களுக்கு. இப்போ நான் எந்த இதாக இருந்தாலும் மின்சார வாரியத்தை நம்பி இருக்கிறவங்க நீங்கள் இல்லையா, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது சேவை செய்யணும் இல்லையா. அது பக்தியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சாமானியங்களாக இருந்தாலும் நாங்கள் செய்யத்தான் செய்யணும். அப்போ இது ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், அதை விட இங்கே வந்து நான் அதுவும் யோகிராம் இந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. நீ இந்த சாங் பார்த்தீங்கன்னா அது யார் ஏற்றுனது, யார் மியூசிக்கு வந்து சென்னையில் போட்டது டியூன் போட்டது வந்து சுருதி லயா நம்ம வீரமணி இருக்காங்கல்ல. ஆமாம் ஐயப்பன் பாட்டு பாடுவாங்க. ஆமாம் ஆமாம், இந்த பாட்டு யார் போட்டு? மற்றதெல்லாம் வந்து டப்பா, மற்றதெல்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா, அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்காது. வீரமணி தாசன் இருக்காருல்ல, ஆமாம், ஐயப்பன் பாட்டு அவர் தான். சுவாமி தான் இந்த ஸ்டுடியோவில் போய் சுவாமி இந்த சாங்கை வந்து நீங்களே பாடுங்க சுவாமி, பேக்ரவுண்டு வயலின் போட்டுருவோம்னு சொல்லி அவர் வயலின். ஐயோ, இது பாடும்போது சுவாமியா கிடையாது, பகவான் படத்தை தான் எடுத்துட்டு போய் ஸ்டுடியோ உள்ள வச்சிருந்தோம். அப்போ சுவாமி வந்து சொல்றாங்க டைரக்டர்கிட்ட, ஐயா எனக்கு சங்கீதம் எதுவும் படிச்சது கிடையாது, நான் பாடுவேன், எனக்கு பேக்ரவுண்ட் நீங்க வாசிங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் தான் ஒரே டைக்கில் பாடினாங்க. எனக்கு அது அந்த சேஞ்ச் இப்போ. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வயசு உங்களுக்கு கம்மி, நீங்கள் அதை கரெக்டாக அந்த சுதியில் பாடிடுறீங்க. இப்போ நீங்கள் அது அந்த இது பாடுங்க, சொன்னீங்களே, உலகம் அசந்த சரணம் சரணம் குருநாதா மகை. அந்த அவர் எவ்வளோ கரெக்டாக அந்த ஏஜ்னால நான் கரெக்டாக எடுத்துட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் மறைவழி அப்படின்ட்டுருவோம். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப அழகாக பாடிருந்தீங்க. அது நான் மறைவழியே வந்தாயே வேதம் நீயே குருநாதா, வேதம் நீயே குருநாதா யோகி ராமா. அப்போ அந்த வேதம் நீங்கள் குருநாதன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றே குலம்னு பாடுறீங்களா, ஐயா பாடும்போது யோகிராம போயிடுவார். அது நல்லா இருக்கும். அது குருநாதா யோகி ராமா சூரத்குமாரா ஜெய குரு ஜெய குருராய. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த 5 நாள் திருவிழாவிலையும் ஒரு நாள் பாடலாம். கண்டிப்பாக. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அது பாருங்கள், இப்போ என்கிட்ட இருக்கிறது அதையும் பாருங்கள். இப்போ நான் செல்ஃபோனை மாற்றும்போது எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. இந்த இது மட்டும் லேப்டாப்பில் இருக்குது. காணிமடம் இது மட்டும் லேப்டாப்பில் இருந்துச்சு. இப்போ அதை மட்டும் நான் இந்த புது செல்லில் நான் ஏற்றிருக்கேன். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் பாட்டு கேட்குறதுக்கு காணிமடம். இப்போ இது நீங்கள் காலையில் நீங்கள் இப்போ பஜன் இது லைவ் போட்டிங்கன்னா லைவ் போட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நம்ம ஏன்னா இவர் தான் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சங்கு இது பண்ணுவீங்க, அப்புறம் தீபாராதனை நடக்கும். அது
நம்ம என்னது பல்லாண்டு நடக்கும். அது முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுக்குறீங்க, சத்சங்கம் கொடுப்பீங்க. ஆமாம், அதுவும் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அயன் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், இது வந்து காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அது கரெக்டாக அப்படியே போய்கிட்டு உங்க வருவனே உங்களை தேர்வு பண்ணிருக்கீங்க. அதானே இப்போ இது. ஜவஹர் சாரும் ஆமாம், ஜவஹர். ஆமாம், சரி. அவர் ஆனால் அங்கே இப்போ புதுக்கோட்டையில் இருக்கும்போது அப்பப்போ வருவார். ஆமாம், அவர் அதில் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவர். முடிச்சு கொடுங்க. ஐயா